KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா சிங். இந்த வீடியோவில் லென்ஸ் ஹூட்ஸ் பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லென்ஸ் ஹூனுடைய முக்கியமான ஒரு பயன் அப்படின்னு சொல்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற சமயத்தில் அகெயின்ஸ்ட் லைட்டுன்னு சொல்லக்கூடிய, அதாவது கேமராவுக்கு நேராக லைட்டு உள்ளே வர்ற சமயத்துலேயும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது ஸ்ட்ரே லைட்ஸ் ஆக்சுவலாக, அதாவது நமக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையில்லாத சில லைட்ஸ் பார்த்தீங்களா. சப்போஸ் நீங்கள் பவுன்ஸ் ஃப்ளாஷ்லாம் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க, அந்த நேரத்தில் எங்கேயாவது உங்களுக்கு வால்லையோ இல்லாட்டி ஃப்ளோர்லையோ இல்லாட்டி சீலிங்லையோ பட்டு பவுன்ஸ் ஆகி வரும்போது அதில் ஒரு சில லைட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய படங்களில் கிளேர் இல்லாட்டி ஃப்ளேர் அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படங்களில் எப்போ எந்த படத்தில் உங்களுக்கு கிளேரோ ஃப்ளேரோ வருதோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ரொம்ப குறைஞ்சிடும் ஆக்சுவலாக. அந்த படத்தில் பிளாக்கே இருக்காது, உங்களுக்கு அந்த ப்ராப்பரான ஒயிட்டே இருக்காது. சொல்லப்போனால் கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு மாதிரி வெளிரி போன மாதிரி ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ இது மேஜராக எதனால் வருது அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத லைட்டு டைரெக்டாக லென்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு அது க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளேர்னால் வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஃப்ளேர் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம லென்ஸ் ஹூடை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த லென்ஸ் ஹூட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கேப்பில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்க இல்லையா, இது மாதிரி ஆக்சுவலாக கேப்பில் எப்படி பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஹூட் இருக்கோ, அந்த ஹூட் போடும்போது என்னது உங்களுக்கு டைரெக்டாக சன்லைட் நம்ம கண்ணில் படாமல் இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு கண்ணில் உங்களுக்கு கிளேர் வர்றதில்ல, நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு கேப்பில் இருக்கக்கூடிய ஹூட் மாதிரி தான் நம்ம லென்ஸில் பார்த்திங்கன்னா லென்ஸ் ஹூட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதையும் தவிர இந்த லென்ஸ் ஹூட் உங்கள் லென்ஸை ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது ஆக்சுவலாக. ஒரு பம்பர் மாதிரி கிட்டத்தட்ட இல்லை, லென்ஸுக்கு ஒரு பம்பர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்சுவலாக. அந்த லென்ஸ் ஹூட் இல்லை அப்படின்னா லென்ஸ் டைரெக்டாக உங்களுக்கு இப்படி இருக்கும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஹிட் ஆகிறதுக்கோ இல்லை கைப்பட்டு டைரெக்டாக லென்ஸுடைய ஃப்ரண்ட் எலிமெண்ட்டில் உங்கள் விரல்களோ மற்ற விஷயங்களோ படுறது அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த லென்ஸ் ஹூட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லென்ஸ் ஹூடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு லென்ஸில் உங்களுக்கு ஒரு ரெட் கலர் ஒரு டாட் ஒன்று மார்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த லென்ஸ் ஹூட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ஒரு டாட் மார்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லென்ஸ் ஹூடில் மார்க் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அந்த லென்ஸில் இருக்க டாட்டோட நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா லென்ஸ் ஹூட் உங்களுக்கு அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது அதே மாதிரி தான். ஒரு சில லென்ஸ் ஹூடை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு பட்டன்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இதை மாதிரி இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் பட்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரெண்டு சைடு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹூட் வெளியில் வந்துடும். அதுமாதிரி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உள்ளே போயிடும் ஆக்சுவலாக. ஸோ மாதிரி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய லென்ஸில் எந்த மாதிரியான அட்டாச்மெண்ட், அந்த லென்ஸ் ஹூடை எப்படி அட்டாச் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக மவுண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. க்ராஸாக மவுண்ட் பண்ண வேணாம், கரெக்டாக நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் பல சமயத்தில் நான் சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் லென்ஸ் ஹூடை இந்த ஆக்டிவ் பொசிஷன் இந்த மாதிரி போடாமல் அதை இப்படி திருப்பி போட்டு நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க லென்ஸ் ஹூடை இப்படி போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக. இப்படி போட்டே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது லென்ஸை நீங்கள் பேக் பண்ணும்போது லென்ஸ் ஹூட் இருக்க வேண்டிய ஒரு பொசிஷன் ஆக்சுவலாக. கேமரா பேக்குள்ளே நீங்கள் லென்ஸை நீங்கள் பேக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராவுடைய அந்த லெங்க்த்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் திருப்பி போட்டிங்க அப்படின்னா அது பேக்கிங் பொசிஷன். அது திஸ் இஸ் நாட் அன் ஆக்டிவ் பொசிஷன் ஆக்சுவலாக. அண்ட் இந்த மாதிரி பொசிஷன் போட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் சில பிரச்சனை வருது. என்னென்னா உங்களால் இந்த லென்ஸுடைய ஃப்ரண்ட் போர்ஷனில் உள்ள அந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, மேனுவல் ஃபோக்கஸ் ரிங்கையோ இல்லை ஒரு சில கண்ட்ரோல்ஸை உங்களால் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஹேண்டில் பண்ணவும் முடியாது ஆக்சுவலாக. அதனால் எப்போல்லாம் நீங்கள் கேமராவை எடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அப்போ இம்மீடியட்டாக என்ன பண்ணுங்க, அந்த லென்ஸை ஹூடை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய ஆக்டிவ் பொசிஷன் என்னங்கிறத பார்த்துட்டு அந்த ஆக்டிவ் பொசிஷன்லன்னு கரெக்டாக நீங்கள் எப்போவுமே போட்டுக்கணும். எந்த கண்டிஷனில் எடுத்தாலுமே, ஈவன் டைரக்ட் லைட் எடுத்தால் கூட நீங்கள் போட்டுங்க. அது ஒரு ஹேபிட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஐ கால் இட் இஸ் அ வெரி குட் ஹேபிட். இது ஒரு நல்ல ஒரு பழக்கம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ எந்த ஃபோட்டோகிராஃபர் லென்ஸ் ஹூடை போட்டு ப்ராப்பராக படம் எடுக்கிறா அவருடைய படங்களில் அந்த படத்தினுடைய தரம், டெக்னிக்கல் குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அழகாக வந்துடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கூட இருக்குது. ஒரு சில சமயத்தில் நம்ம லென்ஸ் ஹூட் இல்லாமல் கூட நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அது ஒரு 2-3 சிச்சுவேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. முக்கியமாக நீங்கள் இன்டென்ஷனலாக உங்கள் படத்தில் கிளேர் ஃப்ளேர் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் காமிச்சிருக்க ஃபோட்டோ பாருங்களேன். இந்த ஃபோட்டோவில் நான் இன்டென்ஷனலாக ஃப்ளேரை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அது படத்தினுடைய ஒரு க்ரியேட்டிவிட்டி மாதிரி நான் அதை எடுத்துகிட்டு வரேன் ஆக்சுவலாக. இப்போ கூட அது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. இன்டென்ஷனலாக இந்த ஃப்ளேர் கிளேரை நம்ம ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட லென்ஸோட கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது.
இன்னும் சில சமயத்தில் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப கேண்டிடாக சில ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த லென்ஸ் கூட நீங்கள் போடும்போது லென்ஸினுடைய அந்த பிரம்மாண்டம் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தெரியும். பார்க்குறவங்களுக்கு வந்து சட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எல்லாரோட அட்டென்ஷனையும் கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா லென்ஸ் வந்து ரொம்ப ஒரு நீளமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா? அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பர்டிகுலராக, இல்லை வந்து நியூஸ் ஃபோட்டோகிராஃபி, இல்லாட்டி வந்து ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் வெட்டிங்கில் கூட சில சமயத்தில் வந்து நீங்கள் கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் சப்ஜெக்டுடைய அட்டென்ஷன் வந்து உங்கள்கிட்ட வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, சில சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த லென்ஸ் கூட நீங்கள் திருப்பி போட்டு நான் சொன்ன மாதிரி அதனுடைய பேக்கிங் பொசிஷனில் வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். மூணாவது எப்போ நீங்கள் இந்த லென்ஸ் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் உங்கள் கேமராவில் பில்ட்இன் ஃப்ளாஷ் இருக்குது. சில கேமராவில் பில்ட்இன் ஃப்ளாஷ் இருக்கும். அந்த பில்ட்இன் ஃப்ளாஷை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் படம் எடுத்தீங்க அப்படின்னா, சில சமயத்தில் அந்த பில்ட்இன் ஃப்ளாஷ்லேருந்து வரக்கூடிய அந்த லைட் பார்த்தீங்களா, அதை வந்து உங்களோட லென்ஸ் கூட வந்து பிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து இந்த லென்ஸ் கூட வந்து லைட்டை பிளாக் பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ஃப்ரேமினுடைய கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் கருப்பாக தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக. அந்த மாதிரி நீங்கள் பில்ட்இன் ஃப்ளாஷை நீங்கள் போட்டு ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் படம் எடுக்கிற சமயத்தில் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் லென்ஸ் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மூணு சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, லென்ஸ் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். லென்ஸ் கூட நீங்கள் பார்க்கும்போது அதில் வந்து வேறு ஷேப்பில் அந்த லென்ஸ் ஹோல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நான் கையில் வச்சிருக்க கேமராவில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஷேப் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து என்னோடய ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வளைவாக கட் பண்ண மாதிரி இதில் லென்ஸ் கூட இதில் இருக்குது ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. இதில் எந்த விதமான ஒரு எட்ஜ் வந்து எதுவுமே கட் ஆகலை. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம், நம்ம வந்து சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் கூடுன்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து ஃப்ளவர் லென்ஸ் கூடுன்னு சொல்லுவாங்க சில பேர் பட்டர்ஃப்ளை லென்ஸ் கூடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இது ஏன் இப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய லென்ஸ் வந்து ஜூம் லென்ஸாக இருந்துச்சுன்னா, குறிப்பாக வைட் ஆங்கிள் ஜூம் லென்ஸாக இருந்துச்சுன்னா, பாருங்களேன் இது வந்து 24-105 ஆக்சுவலாக. ஸோ வைட் ஆங்கிள் ஜூம் லென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் 24ல் வச்சு எடுக்கும்போது சில சமயத்தில் உங்களுக்கு லென்ஸுடைய ஆங்கிள் ஆஃப் கவரேஜ் வந்து அதிகமாக இருக்கும்போது, அந்த லைட் பாத்துக்குள்ளே வந்து இந்த லென்ஸ் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு அந்த ஹைட் சைடில் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சோண்டு வந்து அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. லென்ஸில் போடும்போது இப்படி இருக்கும் உங்களுக்கு அது பொசிஷன் அது. ஓகே, அப்போ வந்து டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு மேக்ஸிமம் லென்ஸோட எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். சைடில் அவ்வளோ தூரம் இருக்காது ஆக்சுவலாக. சைடில் என்ன பண்ணுங்கள், ஸ்லைட்டாக வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஆங்கிள் ஆஃப் கவரேஜ் உள்ளே வருதோ, எந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரேம் உள்ளே வருதோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு நெளிவாக வந்து அதை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து கஸ்டமைசேஷன் அவங்க லென்ஸோட சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கஸ்டமைசேஷன். என்ன ஃபோக்கல் லென்த் உள்ள நீங்கள் ஜூம் லென்ஸ் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில சமயத்தில் அது கட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில லாங் லென்ஸ் ஜூம் லென்ஸ் வாங்கினீங்கன்னா அது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த லென்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது f4 லென்ஸ் ஆக்சுவலாக. இது 70-200 f4, இது 70-200 f2.8. ஸோ இந்த இடத்துல 2.8 ஒரு அப்பர்ச்சர் வர சமயத்தில் என்ன கேட்டிங்கன்னா, அது வைடாக அப்பர்ச்சர் ஓப்பன் பண்ணுறதுனால லைட் கலெக்டிங் ஏரியாவும் உங்களுக்கு அதிகமாகிடுது பார்த்தீங்களா. அதனால் என்னது கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 70ல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த கிளேர் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த லென்ஸில் அது இப்படி கட் பண்ணல. ஏன்னா இது வந்து f4 அப்படிங்கிறதுனால ரிலேட்டிவ்லி இந்த f4உடைய அப்பர்ச்சருடைய ஃபிசிக்கல் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால அது வழியாக லைட் வந்து கொஞ்சம் நேராக தான் உள்ளே வரும் அப்படிங்கிறதுனால இதில் சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதையும் தவிர மற்ற எல்லா ப்ரைம் லென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் கூட தான் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது 85mm 1.2 லென்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் ஹுட் வராது ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே இது ஜூம் லென்ஸ் இல்லை. ஸோ எனி ப்ரைம் லென்ஸ் அது வந்து 50mm இருக்கலாம், இல்லாட்டி வந்து 24 இருக்கலாம், இல்லை வந்து 85 இருக்கலாம், இல்லை வந்து 400 இருக்கலாம். அதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் கூட மட்டும்தான் உங்களுக்கு வரும். இது ஒரு சாதாரணமாக வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேசிக்கான ஒரு மெட்டீரியல், ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்து லைட் வந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆகாத ஒரு மேட் ஃபினிஷ் உள்ள ஒரு டெக்ஸ்சரைஸ்டு மெட்டீரியலை வச்சு இன்னர் லைனிங் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த லென்ஸ் கூடுடைய. மற்றபடி வந்து இதில் வந்து வேறு மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஹைஃபையான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதனால் இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்கள் லென்ஸ் கூட வரல அப்படின்னா நீங்கள் லென்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வெளியில் கூட தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். தேர்ட் பார்ட்டி லென்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் தேர்ட் பார்ட்டி லென்ஸ் கூட வாங்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரிஜினலாக அந்த பிராண்டட் லென்ஸ் கூட விட விலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 25-30% தான் உங்களுடைய காஸ்ட்டே உங்களுக்கு இருக்கும். பட் ஸ்டில் யூ கேன் பை அண்ட் யூஸ் இட். ஒன்லி திங் இஸ் வந்து இது மாதிரி அது ஸ்மூத்தாக உங்களால் மவுண்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். அதர் தான் தேட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹார்ட்வேர் தானே. அதனால் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் இனிமேல் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற சமயத்தில் லென்ஸ் ஹுட் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவும் எடுக்காதீங்க. ஏன்னா லென்ஸ் ஹுட்டில் பயன்படுத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அருமையான ஒரு ஒழுக்கம். இட்ஸ் a வெரி குட் டிசிப்ளின் ஃபார் த ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸோ உங்கள் படங்கள் வந்து சிறப்பாக ஆகட்டும், லென்ஸ் ஹுட்டை வந்து தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துங்க. லென்ஸ் ஹுட் போட்ட படங்களில் வந்து பிரமாதமான ஒரு கான்ட்ராஸ்டோட, பிரமாதமான ஒரு கலர் ரெண்டேஷனோட, அந்த அன்வான்ட்
கிளேர்லாம் இல்லாமல் அருமையான படங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கேஎல்ஆர் தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.